அனைவருக்கும் வணக்கம். மேல்மருவத்தூரிலிருந்து ராமேஸ்வரம் செல்ல போகிறோம். இது தனுஷ்கோடிக்கு போகிற வழி. அரிச்சல் முனை தனுஷ்கோடி கலங்கரை விளக்கம். ராமர் கட்டின பாலம் எப்படி இருக்கு பாருங்க. இது தனுஷ்கோடியில் இருக்கிற அரிச்சல் முனை கடல் பகுதி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த பகுதியிலிருந்து வடக்குலேருந்து வங்காள விரிகுடாவும் தெற்குலேருந்து இந்திய பெருங்கடலும் ரெண்டும் ஒரே இடத்துல சங்கமிக்கிற இடம் இது. வில் மாதிரி வளைஞ்சிருக்கிற காரணத்தினால தான் இந்த இடத்தோட பேர் அரிச்சல் முனை அப்படின்னு அழைக்கிறாங்க. சூரியன் வெப்பம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. வெளிநாட்டு பறவைகள்லாம் கொக்கு மாதிரி நாரை மாதிரி இதெல்லாம் இருக்கு பாருங்களேன், எவ்வளோ அழகாக. கடலில் காலையில் ஜாலியாக உட்காந்துட்டு இருந்ததுங்க, அதையும் அப்படி பார்த்து ஃபோட்டோ பிடிச்சாச்சு. ஆனால் இந்த சைடில் புதக்குழி நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே கொடியெலாம் நட்டு வச்சுருக்காங்க. காசிக்கு போகிறவங்க இங்கேருந்து தான் மண்ணும் தண்ணியும் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால தான் இந்த மண்ணு கட்டி சிவன் மாதிரி செஞ்சு வழிபாட்டு இங்கேருந்து மண்ணை எடுத்துகிட்டு காசிக்கு போவாங்க. அதே மாதிரி காசிலேருந்து திரும்ப அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு இங்கே வருவாங்க. இது ஒரு ஐதீகம். மீன் பிடிச்சி அங்கேருந்து சங்கு அதெல்லாம் விற்கிறாங்க பாருங்கள். இதுதான் அசோக தூண். இதுதான் இந்திய கவர்மெண்ட்டால் நிர்வகிக்கப்பட்ட ஒரு இடம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தூண் வச்சுருக்காங்க. இது அந்த பாழடைஞ்ச தேவாலயம். இது ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரை. இந்த தீர்த்தத்தில் நீராடின பித்ரு தோஷம் எல்லா தோஷமும் போகும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். அக்னி பகவானை இந்த தீர்த்தத்தில் நீராடிய பிறகு தான் தன்னோட வெப்பத்தை திரும்ப பெற்றார் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்குது. இந்த தீர்த்தத்தில் நீராடிய பிறகு தான் கோயிலுள்ள இருக்கிற 21 மற்ற தீர்த்தங்களிலும் நீராடுவோம். மகாலட்சுமி தீர்த்தத்துலேருந்து கோடி தீர்த்தம் வரைக்கும் 21 தீர்த்தம் கோயிலுக்கு உள்ளே இருக்குது. அக்னி தீர்த்தம் கடற்கரை. இந்த தீர்த்தம் எப்பவுமே குளிர்ச்சியாக தான் இருக்கும். கடல்கள் அலைகள் எப்பவும் ஆக்ரோஷமாக இருக்காது, சாதாரண நிலைமையில தான் இருக்கும். இரவில் கடல் அலை சாதாரண கடல் மாதிரியே இருக்கும். இந்த பகுதியில் தான் சீதை அம்மையார் அக்னி பிரதேசம் செஞ்சதாகவும் அதனால் மனமழிந்த அக்னி பகவான் குளிர்ந்து போனதாகவும் ஐதீகம் சொல்லுது. அதே அக்னி பகவான் தன்னோட வெப்பத்தை திரும்ப பெறத்துக்காக இந்த கடற்கரையில் குளித்து தன்னுடைய வெப்பத்தை திரும்ப பெற்றதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கடற்கரையில் குளித்த பிறகு உள்ளே இருக்கிற 21 தீர்த்தத்துலேயும் நீராடி விட்டு கோவில் உள்ள இருக்கிற 21 இதுதான் ராமநாத சுவாமி கோவிலோட முதன்மை கோபுரம். கிழக்கு நோக்கி இருக்கிற கோபுரம். இது கோவில் உள்ள இருக்கிற தீர்த்தத்தில் நீராடுற வழிபாடு முறைகள். அங்கேயே உள்ள எண்கள் போட்டு வச்சுருக்காங்க. 1 முதல் 21 தீர்த்தம் வரைக்கும் எண்ணு போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஈஸியாக போயிட்டு கோயில் உள்ள நீராடிட்டு ஈஸியாக வெளியே வரலாம். அது மாதிரி இருக்குது. இது கோவில் உள்ள இருக்கிற கோபுரங்கள், மாடங்கள். இந்த பெயிண்டிங்லாம் பாருங்களேன், பழமகால பெயிண்டிங்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இன்னும் அந்த பழமை மாறாமல் அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குது, பொக்கிஷம் மாதிரி இந்த ஒரு பெயிண்டிங்களும். இதில் நடந்து போனால் நம்ம டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடங்கள்லாம் பார்க்க. அதே மாதிரி இந்த கோவிலில் ஒரு யானை பார்த்தேங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அந்த யானையும் நல்லா பங்கு முடியெலாம் வச்சுக்கிட்டு. ஓகேங்க, அடுத்து நம்ம இது பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பு. ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாப் இப்படி தான் இருக்குது. நம்ம பயணத்தை முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ பாம்பன் பாலம். இதாங்க பாம்பன் பாலம். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா